இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது உம்மேலும் உம்முடைய வார்த்தையின் மேலும் நாங்கள் அசைக்காத நம்பிக்கை உள்ள மக்களாக மாறுவதற்கு உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். நம்பிக்கையின் விதையை எங்களுக்குள் தாரும். நாங்கள் நம்பி இந்த நாளை நடத்துவதற்கும் நம்பிக்கையில் இந்த நாளில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்வதற்கும் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். தூய ஆவின் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி எங்களுள் நிறையட்டும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும், பிள்ளைகளோடும் இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 இறைவார்த்தைகள். இப்பொழுது ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவரின் ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. இது ஒரு நிகழ்வு. இது போன்றுதான் அதிகமான நேரத்திலே இறை வார்த்தை கேட்கும் போது, நாம் வேண்டுதல் செய்யும் போதும், நாம் ஜெபிக்கும் போதும் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரின் ஆற்றல் இறங்கும். இறை வார்த்தையின் சக்தி நமது குடும்பத்தின் மேலும் நமது வேண்டுதலின் மேலும் ஆற்றலாக சக்தியாக இறங்கி வரும். வேண்டுகின்ற வேண்டுதலில் கடவுளின் அருள் இறங்கி வரும். அடுத்த இறைவார்த்தையை பாருங்கள். அப்பொழுது அவர், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள். அடுத்த இறைவார்த்தை, ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை, ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் தண்ணீர் அருந்துவீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். இந்த நிகழ்வு மனித அறிவுக்கு எட்டாத காரியம்தான். காற்றுமில்லை, மழையும் இல்லை, ஆனால் வறண்டு போன பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்புகிறது. கால்நடைகளும் விலங்கினங்களும் தண்ணீர் அருந்தி தாகம் தீர்க்கின்றன. கடவுள் எண்ணிலடங்கா செயல்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் செய்பவர். வறண்ட பள்ளத்தாக்கில் குழிகள் நிறைய வேண்டுமெனில் மழை கண்டிப்பாக பெய்தாக வேண்டும். ஆனால் மழை இல்லாமல் குழிகள் நிரம்புவது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. கடவுளால் இது சாத்தியமாகும் என்பதை நிரூபிக்கின்ற பகுதிதான் இது. நேற்று ஒருவர் தொலைபேசியில் கூறினார், ஃபாதர், நான் வாழ விரும்பின அவநம்பிக்கையில் வாழ்க்கை நகர்கிறது. அளவுக்கு அதிகமான கடன், முன்னேற்றமில்லை, சம்பாதிப்பது வட்டிக்கு கூட பத்த மாட்டேங்குது, போதுமானதாக இல்லை, நான் எப்படி வாழ்வேன் என்று என்னிடம் கேட்டார். வறண்டு போன பாலை நிலம் போன்ற இவரின் வாழ்க்கையை போன்று திசை தெரியாமல் தத்தளிக்கின்ற வாழ்க்கை வாழுகின்ற எனது சகோதரமே, இனி வாழ்க்கையில் முன்னேற்றமே சாத்தியமில்லை என்ற மனநிலை உங்களிடத்தில் இருந்தால் இந்த இறைவார்த்தையின் சக்தி ஆற்றல் கிடைக்க வேண்டுங்கள். காற்றுமில்லை, மழையும் இல்லை, ஆனால் வறண்ட பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகின்றது. இதுதான் கடவுளின் செயல். கண்டிப்பாக வறண்ட என்னுடைய நிலையும் மாறும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எனக்கு செய்து என்னை மீண்டும் வாழ வைப்பார். வறண்ட நிலை மாறி வளமான நிலை உருவாகும். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரால் நிரப்பப்பட்டு பாலைவனம் சோலைவனம் ஆகும். இந்த இறைவார்த்தை நமக்கு இன்று ஆற்றலாக அபிஷேகமாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.